பொதுவாக மனிதன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் பொழுது, மைக்ரேஷன் சொல்ற பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இன்னொரு பக்கம் நகரும் பொழுதுதான் ஒரு வளர்ச்சி ஏற்படும் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி சாலையில் ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம் போகும் பொழுது அது வளர்ச்சியை நோக்கி தான் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய வாழ்க்கையோட இறுதியாக இது இருந்துடக்கூடாது. ஆக அந்த விதத்தில் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்று பார்க்கும் பொழுது நான் சொல்கிறேன். உள்நாட்டு உற்பத்தியில இந்த சாலை போக்குவரத்து மூலமாக நம்ம எவ்வளவு தெரியுமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க? ஆல்மோஸ்ட் 4.59% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. வீட்டுல சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல, போகும்போது பார்த்து போப்பான்னு சொல்றாங்கல்ல, பார்த்து போப்பா அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது போகக்கூடிய அவர்களுக்காக மட்டும் சொல்றது இல்லை, உன்னோட உயிருக்காக மட்டும் சொல்ல. நீ பார்த்து போனீங்கன்னா இன்னொரு உயிரையும் உன்னால காக்க முடியும். நீ அஜாக்கிரதையா இருந்தா உன்னால் உன்னுடைய அஜாக்கிரதையால் அந்த உயிர் பறி போய்விடும் என்பது ரெண்டு பேரும் சேர்த்து சொல்வதாகத்தான் பார்த்துருக்கோம். அந்த பார்த்து போப்பா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக நாம் நல்ல முறையில் சரியான முறையில் கடைபிடிக்கிறோம். வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் விதி இருக்குதா? நடந்து போறவங்களுக்கு விதி இருக்குது. சாலையை கடக்கிறவங்களுக்கும் அந்த விதி இருக்கின்றது. ஓரமா தான் நடந்து போடலாம் நீங்க சொல்லிட முடியாது அவ்வளவு ஈஸியாலாம்.